சார் எல்ஜிபிடி அதை பற்றி இதை பயங்கரமாக விளாசி இருந்தீங்க சார். ஏன் அவ்வளோ கோபம் எல்ஜிபிடி மேலே? அதாவது கோபம் அப்படின்றது இல்லை, கலாச்சார பண்பாட்டு சிதைவுகள் நம்ம அனுமதிக்கக்கூடாது. பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் இது போன்ற கலாச்சார சீரழிவு அது வேறு விதமாக போய் முடியும்ன்ற நான். இப்போ இந்த ஒரு 2 வீக்ஸாக எல்ஜிபிடிக்யூ பிரைட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதில் வரது போகிறது, பேசுகிற பெண்கள், பேசுகிற ஆண்கள், அது நம்மளுக்கு புரியாது. அவங்க கலாச்சாரம் நம்மளுக்கு புரியாது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன் சார். அது என்ன சொல்லுது? என்னென்ன சொல்லுது? அது எங்களோட இஷ்டம், எங்களோட வாழ்க்கை, எங்களை ஏற்றுக்கிறாங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், அது உங்களுக்கு எதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு கேட்குறாங்க. உங்கள் கலாச்சாரம் ஆணவ கொலையும் ஒருத்தங்களை போட்டு பண்றதுலயும் தான் தெரியுது. இது எந்த வகையிலும் கலாச்சார சீர்கேடா நாங்க பார்க்கவே இல்லை. இது வெறும் அன்பு தான். இப்ப கஞ்சா குடிக்கிறவங்க கூட சொல்றான், நான் கஞ்சா அடிக்கிறேன்ப்பா, இன்ஜெக்ஷன் போடுறேன்ப்பா, மாத்திரை சாப்பிட்றேன்ப்பா, அப்புறம் ஸ்டாம்ப் வச்சுக்கிறேன்ப்பா, இது என்னுடைய உடலுக்கு உண்டான கேடு, இது இருந்தாலும் எங்களுக்கு இது தேவை, இது எங்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொன்னா நீங்க அதை சரி சரி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அரசோ அதிகார வர்க்கமோ விட்டுடுமான்னு கேட்கிறேன் உங்ககிட்ட கேள்வி. சேலஞ்சே பண்றேன். உதயநிதி ஸ்டாலின் மனைவி கீர்த்திகா எல்ஜிபிடிக்யூவை ஆதரிக்குது. அவருடைய மகன் இன்பாநிதி எல்ஜிபிடிக்யூக்கு போனா இவங்க ஏற்றுக்குவாங்களா? ஆனா நினைச்சுக்கிட்டா பெண்ணுகிட்டையும், பெண்ணா தன்னை நினைச்சுக்கிட்டா ஆணுகிட்டையும் அந்த குயூரின்னு ஒன்று இருக்கு பாருங்க, கியூரின்றா கொயருன்னுவாங்க, கொயர். அந்த கொயரை என்னடான்னா, நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அப்புறம் நீ என்னடா நீ நிப்பாட்டு கல்யாணத்தை என்னையா 17 வயசு தான் ஆச்சு, 17 வயசு 6 மாதம் ஆச்சு. இன்னும் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? தரன்னு அந்த பிள்ளையை கூட்டு போய் ஹோமில் போட்டுறீங்க, அந்த பையனை தூக்கி ஜெயிலில் போட்டுறீங்க. போடுறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு 15 வயசு பொண்ணு சொல்லுது, நான் பைசெக்சுவல்னு சொல்லி ஓப்பனாக சொல்லுது, நான் எல்ஜிபிடிக்யூவில் நான் முக்கியமான நபர், நான் பைசெக்சுவல். இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன அந்த பெண்ணை என்ன பண்ணும்? ஹோம்ல தானே பிடிச்சி போடணும். தெரியல சார், எந்த விதமான நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல. என்கரேஜ் பண்றது கவர்மெண்ட் தானே. திராவிட மாடல், உங்க திராவிட மாடல் தானே. நான் ஃபர்ஸ்ட் லெஸ்பியனா இருந்தேன், அதுக்கப்புறமா செக்சுவலா இருக்கேன் சொல்றீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், பட் யாரும் அகைன்ஸ்டா எதுவும் பேசினதில்ல. சில பேர் என் பேக்ல பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதையும் மீறி நான் வாய்ஸ் அவுட் பண்ணி இப்போ நான் ஸ்ட்ராங்கா நான் நிக்கிறேன். வணக்கம் சார். வாங்க சார். எல்ஜிபிடி அதை பற்றி இதை பயங்கரமாக விளாசி இருந்தீங்க சார். ஏன் அவ்வளோ கோபம் எல்ஜிபிடி மேலே? எல்ஜிபிடி இல்லை, எல்ஜிபிடிக்யூ. எல்ஜிபிடிக்யூ ஒரு எழுத்தை விட்டுட்டேன். ஓகே சார். அதாவது கோபம் அப்படின்றது இல்லை, கலாச்சார பண்பாட்டு சிதைவுகள் நம்ம அனுமதிக்கக்கூடாது. அது ஒரு நீங்க அனுமதிக்க கூடாதுங்கிறீங்க, அதுக்கு அனுமதிகள் கொடுக்க தானே சார் செய்யறாங்க. அதுதான் தவறுன்ற நான். ஏன்னு சொன்னா, நாம பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் இது போன்ற கலாச்சார சீரழிவு அது வேற விதமா போய் முடியும்ன்ற நான். இப்ப இதுக்கு வேற விதமா போலேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சார் நீங்க? இல்ல, போகுது இல்ல, அப்ப போகுதுன்னு சொல்லி அப்படியே அதனுடைய நீங்க அவங்க பேசின வீடியோக்கள் இதெல்லாம் பாத்தீங்களா சார்? இப்ப இந்த ஒரு 2 வீக்ஸா எல்ஜிபிடிக்யூ பிரைட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல வரது போறது, பேசுற பெண்கள், பேசுற ஆண்கள், அது நம்மளுக்கு புரியாது. அவங்க கலாச்சாரம் நம்மளுக்கு புரியாது. அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? இல்ல, நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன் சார். அது என்ன சொல்லுது? என்னென்ன சொல்லுது? அது எங்களோட இஷ்டம், எங்களோட வாழ்க்கை, எங்களை ஏத்துக்கிறாங்க, நாங்க இதெல்லாம் பண்றோம், அது உங்களுக்கு எதுக்கு கஷ்டமா இருக்குன்னு கேக்குறாங்க. சரி, கஞ்சா குடிக்கிறோம்னு அதான் சொல்றேன். இது எங்களுடைய இஷ்டம், நாங்க விருப்பப்பட்டு எங்க உடல் நாசமா போகுது, அதை நீங்க கைது பண்றீங்க, நீங்க அதை விற்கக்கூடாதுன்னு தடை விதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க ஏற்றுவீங்களா? சார், கஞ்சா ஒரு தவறான செயல். இது தவறான செயல் கிடையாதுன்னு தானே சொல்றாங்க. நான் அதை தான் சொல்றேன். இப்ப கஞ்சா குடிக்கிறவங்க கூட சொல்றான், நான் கஞ்சா அடிக்கிறேன்ப்பா, இன்ஜெக்ஷன் போடுறேன்ப்பா, மாத்திரை சாப்பிட்றேன்ப்பா, அப்புறம் ஸ்டாம்ப் வச்சுக்கிறேன்ப்பா, ஒயின் அடிக்கிறேன்ப்பா, இது என்னுடைய உடலுக்கு உண்டான கேடு, இது இருந்தாலும் எங்களுக்கு இது தேவை, இது எங்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொன்னா நீங்க அதை சரி சரி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அரசோ அதிகார வர்க்கமோ விட்டுடுமான்னு கேட்கிறேன் உங்ககிட்ட கேள்வி. விட மாட்டோம் சார். அதே மாதிரிதான் ஒரு மனிதம் அப்படின்ற ஒரு சொல்லாடலை நீங்க எடுத்தீங்கன்னா, ஆண்பால் பெண்பால் 2 தான் இருக்கு. ஆண்பால் பெண்பால் இருக்கு. அப்போ ஆண்பால் பெண்பால் என்பது ஒரு மனிதம்.
அதை தவிர்த்து நாங்கள் வந்து 3வது 4வதா வரும், 5வது 6வது அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா சார் 3வது 4வது அவளை தாண்டி 3வதுன்னு பார்த்தா திருநங்கைகள், அது ஒரு தனி சமூகம், அது வேற நான் சார். சொல்றேன், திருநங்கை விஷயம் வந்து புராண காலத்துல இருந்து இருக்கு. அது அந்த காலத்துல இருந்து இருக்கு. இவனுக்கு எல்ஜிபிடிக்யூல வந்து அந்த டீயை வந்து இவனுக்கு சேர்த்துக்கிட்டாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திருநங்கையை சேர்த்துக்கிட்டாங்க. திருநங்கை வந்து புராண காலங்கள்ல இருந்து இருக்கு. இப்போ லெஸ்பியனா இருக்கட்டும், கையா இருக்கட்டும், பைசெக்சுவலா இருக்கட்டும், அல்லது கியூரி என்கின்ற அந்த அப்படின்ற கொயர்னுவாங்க, அது கொயர், இது பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்பாட்டு கலாச்சார சிதைவுன்ற. நான் சரி கேளுங்க, இது என்ன சொல்லுவாங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட. ஆமா சார், தனிப்பட்ட விஷயம். நான் அதை விடல விட்டுருவோம். பட் அதை நீ தெருவில் வந்துட்டு நீங்க அதை வந்து நாங்கள் எங்களுக்கு உரிமை கொடுங்க, நாங்கள் அதை ஊர்வலமாக போவோம்னு சொல்லி அந்த உடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான உடைகள், ஒரு பயங்கரமான உடைகள்லாம் போட்டுக்கிட்டு தெருவில் நாங்கள் கூத்தடிச்சுட்டு இருப்போம். அதை சோசியல் மீடியாலையும் ஊடகங்களையும் அப்படியே பெரிய அளவுக்கு ரீச் பண்ணுவோம். அதுக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய மருமகள் கீர்த்திகா உதயநிதியே போய் கொடியரசை தூக்கி வச்சு நாங்கள் எல்ஜிபிடிக்கு வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எல்ஜிபிடிக்கு வந்து ஆதரிக்கிறாங்கல்ல கருதி. ஆமா, ஆதரிக்க கண்டு தானே வெளியே தைரியமா வந்து பேசுறாங்க சார். நான் என்ன சொல்றேன், நான் சொல்றேன், சேலஞ்சே பண்றேன். உதயநிதி ஸ்டாலின் மனைவி கீர்த்திகா எல்ஜிபிடிக்கு ஆதரிக்குது. அவருடைய மகன் இன்பானதி எல்ஜிபிடிக்கு போனா இவங்க ஏற்றுக்குவாங்களா? கேள்வி என்ன யோசிக்க வேண்டியது? சும்மா இங்கே இப்போ சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு அது அவங்க உணர்வு சம்பந்தம், நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக நிற்போம், அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறது தான் அறம் அப்படின்ட்டு பேசுறது வேற. நீ உன்னுடைய மகன் போனால் ஏற்றுக்குவியா? சரி, அப்படி போயிட்டான்னு சொன்னால் உன்னுடைய வாரிசு என்பது அதோட கட்டாயிருதா இல்லையா? ஏன்னா எல்ஜிபிடிக்யூவில் வந்து அந்த உருவாக்கம் இல்லை, அதோட முடியுது. அப்போ இதெல்லாம் என்ன? சரி, இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? இப்போ லெஸ்பியன் சார், நீங்க அவங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப தைரியமா அவங்க ஒரு பிரைடு சீசன் சொல்லி அதுக்கு அரசாங்கம் இல்ல, நான் அதான் இது ஆர்டர் கொடுக்குறாங்களா? இங்க நாங்க இதை நான் அதான் சொல்றேன். திமுக திராவிட மாடல் அரசினுடைய மிகப்பெரிய தவறு இது போன்ற விஷயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிப்பன் பில்டிங், அது வந்து வண்ண விளக்குகளால் என்னன்னு சொன்னால் இந்த எல்ஜிபிடிக்கு வந்து வரவேற்று அவங்க வண்ண விளக்குகள் அலங்கரிச்சிருந்தாங்களாம். முதல்வருடைய மருமகள் போய் அதை கொடியரசை துவக்கி வைக்கிறது, அவங்க இன்டர்வியூ கொடுக்குறது. அதில் ஒரு பெண்ணு பாருங்கள், +2 படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறா. பார்த்தீங்களா நீங்கள்? நான் பைசெக்சுவல்னு சொல்லி அசால்ட்டாக பேசுது. அது என்ன சொல்கிறது பைசெக்சுவல் அப்படின்ட்டு? அது பைசெக்சுவல் மீன்ஸ் என்ன? நான் ஆணாக இருக்கும்போது என்னை நினச்சேன்னா நான் பெண்ணுக்கிட்ட போவேன், நான் பெண்ணாக நினச்சேன்னா ஆணுக்கிட்ட போவேன். என்ன வயசு? நீங்கள் பாலிய திருமணம், அதாவது பருவம் அடைஞ்ச உடனே திருமணம் பண்ணுறதை வந்து தடுக்கிறீங்க. 18 வயசு ஆகணும், 21 வயசு ஆகணும்னு சொல்லி நீங்கள் அரசாங்க கட்டளை விடுறீங்க. அந்த புள்ள ஒரு 15 வயசு கூட இருக்காது அந்த பிள்ளைக்கு. அந்த புள்ள பேசுது, அந்த குழந்தை பேசுது, நான் பைசெக்சுவல்ந்து. பைசெக்சுவல் மீன்ஸ் என்ன? நான் ஆண்கிட்டையும் பெண்கிட்டையும் போவேன், நான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கும்போது கூட்டு பாலிய உறவு கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு 15-14 வயசு பொண்ணு ஒரு சோசியல் மீடியாவில் பேசுது. அந்த சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரல் ஆகுது அந்த விஷயம். இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து இதை என்கரேஜ் பண்ணுறதெல்லாம் எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க நீங்க? அவங்க பெற்றோர்களும் பார்த்துக்கிட்டு தானே சார் இருப்பாங்க. ஏன் அவங்க யாருமே எந்த குரலுமே கொடுக்கல? அவங்க நினைச்சா கவர்மெண்ட்டை அனுமதிச்சுட்டு அவங்கள என்கரேஜ் பண்றாங்க. உயர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து அதை கொடியரசு பாராட்டுறது. உங்களை மாரி ஊடகவியலாளர்கள் வந்து அதை இன்டர்வியூ எடுத்து சோசியல் மீடியாவில் பரப்புறீங்க. நீங்க அவங்க அம்மா அவங்க அம்மா எந்த வேதனையில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? அதாவது ஒரு பெரிய வயசு பொண்ணு சொன்னாலும் பரவாயில்ல, இன்னொரு பெண்ணு சொல்லுது நான் லெஸ்பியனாக இருந்தேன், இப்போ அதுலேருந்து ப்ரொமோட் ஆகிட்டு நான் பைசெக்சுவலாக மாறினேன் இப்போ அப்படின்ட்டு. என்ன இது? திருநங்கைகள் என்பது சொல்லுங்க, அது ஒரு இது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு 10% ஆண்மைத்தன்மை இருக்கும். அதேமாரி ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு 10% பெண்மைத்தன்மை இருக்கும். இது மாறுபடும் போது சில கோளாறுகள் வரும். பல கோளாறுகள் வரும். இதை மருத்துவம், ஏதாவது விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக இதை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னும் போது நீங்கள் வந்து ஒரு பெண்ணோடவும் ஆணோடவும்
அதுக்கப்புறம் வந்து ஆணா நினச்சிக்கிட்டா பெண்ணுக்கிட்டேயும், பெண்ணா தன்னை நினச்சிக்கிட்டா ஆணுக்கிட்டேயும், அந்த கியூரின்னு ஒன்று இருக்கு பாருங்க, கியூரின்றா கொயருன்னுவாங்க, கொயர். அந்த கொயரை என்னடான்னா, நான் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அப்புறம் நீ என்னடா நீ ஆணாவும் நினச்சிக்க மாட்டாங்களா பெண்ணாவும் நினச்சிக்க மாட்டாங்களா, அப்போ நீங்கள் யார்? இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது அரசாங்கம் போது அது இது எந்த வகையால் கேவலம்? அது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் நீங்கள் போகாதீங்க. அப்போ உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொன்னால் போதை கூட உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இருக்கா இல்லையா? ஏங்க சில வீட்டில் வந்து ஒரு 17 வயசில் வந்து ஏதோ அவசரமாக பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா உடனே வந்து என்ன பண்ணுறீங்க, சைல்டு மேரேஜ்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையா? இன்னொன்னும் இருக்கு சார், கல்யாணம் சீக்கிரமா லவ் பண்ற பையன் கூட போயிட்டா கூட அதை கூட பெரிய விஷயம் தானே ஆக்குது இந்த சமூகம். நான் சொல்கிறேன், 14 வயசு பொண்ணு இவங்க கூட ஓடிட்டாங்கன்னு வச்சுன்னா இது போலீஸுக்கு பெருசு இல்லை, இப்போ பிடிப்பாங்க, அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க, இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஹோமில் போட்டுருவாங்க. ஆனால் அதனால் தலைகுனிவும் அந்த குடும்பத்துக்கு ஏற்படும். ஆனால் அந்த அரசாங்கம் வந்து இவ்வளோதான், இந்த வயசுக்கு மேலே தான் திருமணம் பண்ணணும்னு சட்டம் சட்டம் போட்டாங்க. நான் சொல்கிறேன், ஒரு 17 வயசோ இல்லை 16 வயசோ அவங்க குடும்பத்தாருக்கு தான் தெரியும் எப்போ கல்யாணம் பண்ணணும். அது ஏதோ அவசரம், ஒரு காலம் அந்த பணம் வந்திருக்கும், அந்த பணம் இருந்துன்னா அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்றதுக்காகவோ, அல்லது தாத்தாவோ பாட்டனோ யாரோ ஒருத்தர் அவர் பேத்தி கல்யாணத்தை பார்த்து சாகணும்னு அதுக்காகவோ, அல்லது நல்ல மாப்பிள்ளை இவன் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்ம பொண்ணு கிடைக்காதுன்றதுக்காகவோ பண்ணி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த திருமணங்கள் எதுவுமே செல்லாதான். உடனே எஸ்பி ரேஞ்சுக்கு கலெக்டர் ரேஞ்சுக்கு வந்து இறங்குறாரு மண்டபத்தில், நிப்பாட்டு கல்யாணத்தை. என்னையா 17 வயசு தான் ஆச்சு, 17 வயசு 6 மாதம் ஆச்சு, இன்னும் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? தரன்னு அந்த பிள்ளையை கூட்டு போய் ஹோமில் போட்டுறீங்க, அந்த பையனை தூக்கி ஜெயிலில் போட்டுறீங்க. போடுறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு 15 வயசு பொண்ணு சொல்லுது நான் பைசெக்சுவல்னு சொல்லி ஓப்பனாக சொல்லுது, நான் எல்ஜிபிடிக்யூவில் வந்து நான் வந்து முக்கியமான நபர், நான் வந்து பைசெக்சுவல். இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணும்? ஹோம்ல தானே பிடிச்சி போடணும். தெரியல சார், எந்த விதமான நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல. என்கரேஜ் பண்ணுறது கவர்மெண்ட் தானே, திராவிட மாடல், உங்கள் திராவிட மாடல் தானே. இல்லை இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படின்னு சொன்னால், திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லி பேசுவாங்க, திருமணம் கடந்த உறவுன்னு பேசிக்குவானுங்க. ஆனால் அவன் வீட்டு பொண்டாட்டியோ அவன் பிள்ளையோ வந்து திருமணம் கடந்த உறவு காண மாட்டானுங்க சில பகுத்தறிவாளர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? திருமணம் கடந்து யார் கூட உறவு வச்சுக்கலாம்னு சொல்லும்போது அவன் வீட்டு பெண்களையும் போகிறது அனுமதிக்கணுமா இல்லையா? அனுமதிக்க மாட்டானுங்க. இவனுங்க வரக்கூடிய அந்த கொள்கைகளுக்கு ஈர்ப்புக்கு ஏற்பட்டு வரக்கூடிய பெண்களை வந்து திருமணம் கடந்த உறவெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து இவங்க பயன்படுத்திக்குவாங்க. பட் அவன் வீட்டில் இருக்கிறவங்களே அனுப்ப மாட்டானுங்க. இது போன்ற ஒரு காலரிக்கா கொள்கைவாதிகள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சரி, இதுக்கு என்ன சார் பண்ணணும்? இந்த மாதிரி இல்ல தடை விதிக்கணும்ன்றேன். என்ன பேச்சு மூச்சு இல்ல சார், எது இத பத்தி நீங்க தான் கட்டிட்டு இருக்கீங்க, சில பேர் கேட்கறவங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, அத பத்தி யாரு அரசாங்கம்லாம் கண்டுக்கல. தவறுமா அது? இது இப்போ ஒட்டுமொத்தம் இது வந்து ஒரு மத ரீதியாகவும் பார்க்க முடியாது, ஒரு மொழி ரீதியாகவும் பார்க்க முடியாது, ஒரு இனம் ரீதியாகவும் பார்க்க முடியாது. இது ஒட்டுமொத்த மனித. அப்ப இது ஹார்மோன் சேஞ்சஸ் இல்லையா? அவங்கள நினைச்சுக்கிறதா? எனக்கு புரியல சார். நானா சொல்றேன், ஹார்மோன் சேஞ்சஸ் இருந்தா எங்கேயோ ஒரு சிலது இருக்கு இல்லையா, கடந்துட்டு போ. இதை நீ தெருவில் வந்து ஒப்பாரி வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கிறவங்களோ இல்லை இந்த மாதிரி லெஸ்பியனாக இருக்கிறவனையோ அல்லது கெய்யாக இருக்கிறவனையோ இவனுங்கெல்லாம் தூக்கில் பண்ணணும், துப்பாக்கியில் சுட்டு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆத்திரத்தில் நான் பேசுகிறேன். இதை நீங்கள் விழா நடத்துறீங்க இல்லையா, கேட்டால் எனக்கு உணர்வு சம்மந்தப்பட்ட எங்களுக்கு ரெகக்னைஸ் வேணுன்றீங்க இல்லையா, இது எந்த விதமான ரெகக்னைஸ்? நீங்கள் இந்த சமூகத்துக்கு, வருங்கால இளைய சமூகத்துக்கு நீ என்ன சொல்ல வர? ஒருவேளை இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து இந்த சமூகத்துக்கு பிடிக்குதோ? யாருக்கு? ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் அது போதைகளுக்கு அடிமையானவனுங்க, போதைகளுக்கு அடிமையானவன். நான் அவனை அடித்து சொல்லுவேன், இவனுங்க எல்லாமே போதைக்கு அடிமையானவனுங்க. போதைக்கு அடிமையாகலன்னா இப்படி ஒரு கேவலமான ஒரு உறவு எவனுமே பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி போதை மாஃபியாக்கள் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அந்த ஸ்பான்சரை வாங்கிக்கிட்டு இவங்க வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மனிதத்தை அழிக்க வேண்டிய செயல், மனிதத்தை அழித்து வரக்கூடிய செயல். இதை மத்திய மாநில அரசுகள் உடனே தடை பண்ணணும், தடுத்து நிறுத்தணும். இது தடுத்து நிறுத்தணுங்கிறீங்க. ஏன்னா இந்த 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 விஷயம் வந்துட்டு எனக்கு ஒரு சந்தேகம் சார். LGBTQ இந்த விஷயம் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? அதாவது மேலை நாடுகளில் இருந்ததற்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 2 வருஷமாக தான் இதை பற்றி அதிகமாக இருக்குது. கேட்டால் இதை பற்றி அதிகமான விழிப்புணர்வான். நீதிபதிகள்
காவல்துறை சார் நம்ம தமிழகத்துல நம்மளை சுத்தியே வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணியிருக்காங்க சார். ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. நம்மளோட டெய்லி புழக்கத்துல நாங்க கண்ணால பாக்குறோம் இருக்கு இல்லையா? அது அப்படியே தானே போகுது. அது அவங்க விழா நடத்திக்கிட்டு ஆணு பெண்ணு ஆணும் பெண்ணும் ஆணும் எப்படின்னு சொன்னா இவன் தான் சொல்லுவான், நித்யானந்தா. நான் சில காலங்கள் பெண்ணாகவும் இருப்பேன், சில காலங்கள் ஆணாகவும் இருப்பேன். இப்போ இவங்க இப்படி தான். இவங்க ஆணா நினைக்கும் போது பெண்ணுக்கிட்டையும், பெண்ணா நினைக்கும் போது ஆணுக்கிட்டையும் போகிறது எல்லாம் வந்து எந்த விதமான கேவலமான வேலை. இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேருந்து நடக்குதா? இல்ல, அதான் கேக்குறேன். ஆரம்ப காலத்துல இருந்துச்சா? ஏன்னா நான் சிறு வயதுல நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் திருநங்கைகள் இருந்தது. இந்த லெஸ்பியன் கூட அது வந்து எப்படின்னா அரசு புதுசுல கொஞ்சம் இருந்தது. அதேமாரி கெய்யும் அதேமாரி இருந்தது. அது சில இடங்கள்ல அது வேற வழியே இல்லை அப்படின்னும் போது அந்த மாதிரி இருந்தது. அதுவே வந்து கடுமையான சட்டங்கள் மூலியமா, இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஊர்வலத்துக்கு அனுமதிக்கிறீங்க LGBTQ1. இப்போ சிறை இருக்கு, ஜெயிலில் சொல்றேன் நான். ஜெயிலில் வந்து இந்த மாதிரி யாராவது ஈடுபட்டா அடிச்சு பிரிச்சு எடுத்து அவனை வந்து ஒரு வழக்கை பதிவு செய்யறாங்க. அதுவும் அதே கவர்மெண்ட் தானே. அப்ப அதை நீ வெளியே ரெகனைஸ் பண்ணிட்டு ஜெயிலே அனுமதிக்க வேண்டியதானே. அப்போ சிறையை சொல்றேன் நான். சிறையில வந்து இதுக்கு வந்து கடுமையான தண்டனை, அடிச்சு கைகால உடைச்சிருவாங்க. சார், அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா வெளியேவா இருக்கவே இதை வந்துட்டு ஓகே அப்படிங்கிறாங்க, நமக்குன்னு வரும்போது அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க கூட சரி LGBTQ-வை ஆதரிக்கலாம், ஆனா நாளைக்கு உங்க பிள்ளையோ உங்க பொண்ணோ அப்படி போகுதுன்னு சொன்னா நிச்சயம் அப்போதான் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு. கண்டிப்பா சார். பொது வெளியில யாரோனா பேசிக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு சில பல மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து ஜீன் மாற்றங்கள் ஏற்பட்டு அதே மாதிரி போறாங்கன்னா அவங்கள வந்து மறுபடியும் அவங்கள நல்ல நிலை கொண்டு வர்றது நம்முடைய பொறுப்பாக இருக்குமே தவிர, பட் அது வந்து அது ஒரு குழுவாகவே ஆரம்பித்து விட்டுருவோம், அதை அப்படியே போகட்டும், இன்னும் என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிச்சயம் அது சமூகத்தை வந்து மிகப்பெரிய பள்ளத்தில் தள்ளுற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா சார். இது எதை நோக்கி போகுது, இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா எடுக்கலையா அப்படிங்கிறத வந்து காத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார்.